தோட்டத்தில் உள்ள கல் பெஞ்சில் அமர்ந்து வானத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்தாள் வந்தனா. அவளின் மனம் ஊமையாய் கதறியது. ஒரு புறம் அப்பா, மறுபுறம் தன்னை காதலிப்பவன், அதுவும் ஒரு யுவாவின் கார் சத்தம் கேட்டு சட்டென சுயநினைவு வந்த வந்தனா போர்டிகோவிற்கு வந்தாள். அவளை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்த யுவா தள்ளாடியபடி காரிலிருந்து இறங்கவும், தீரன் என்று வேகமாக அவன் அருகில் வந்து அவன் கையை பிடித்து கொண்டாள். யுவா அவளின் கையை உதறிவிட்டு அவளை முறைத்து பார்க்க, சட்டென கண்கள் கலங்க அவனை பார்த்த வந்தனா, சாரி தீரன், இனி பொய் பேச மாட்டேன், என்னை அவாய்ட் பண்ணாதீங்க, மனசு வலிக்குது என்று அவன் காலடியில் அமர்ந்து அழுதாள். பட்டென அவளை தூக்கி கொண்டு போதையிலும் ஸ்டடியாக நடந்து அவனின் அறைக்கு வந்த யுவா அவளை பெட்டில் கிடத்திவிட்டு அவள் அருகில் படுத்து கொண்டான். வந்தனா அவனை மிரண்டு போய் பார்க்க அவளை தூக்கி தன்மேல் போட்டுக்கொண்ட யுவா, வலிக்குதுடி என்று அவள் கையை எடுத்து நெஞ்சில் வைத்து காட்டினான். அவனை கலங்கிய கண்களுடன் வந்தனா பார்க்க, என்னால முடியலடி, உன்னை லவ் பண்ணதை தவிர்த்து நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் பொய் சொல்லி என் மனசை குத்தி கிழிக்கிற என்று அவள் இடுப்பை இறுக்கி பிடித்தான். அவன் நெஞ்சில் தலை வைத்து படுத்து கொண்ட வந்தனா, இனி இப்படி பண்ணல, சாரி என்றாள். பெருமூச்சு விட்ட யுவா, இதை பற்றி இனி நான் பேசலை, ஆனால் உன்னை லவ் பண்ணுறதை மட்டும் நான் நிறுத்த மாட்டேன். நீ என்னை லவ் பண்ண வேண்டாம், நான் மட்டும் உன்னை லவ் பண்ணுறேன். நீ லவ் பண்ணாலும் பண்ணலைனாலும் கவலை இல்லை, இந்த ஜென்மம் முழுக்க என்னோட காதல் நம்ம 2 பேருக்கும் போதும் ரது என்றவன் அவளை கீழே தள்ளி அவள் மேல் வந்தான். வந்தனா மிரண்டு போய் அவனை பார்த்தாலும் அவனை கீழே தள்ளவில்லை. அவன் ரது என்று அழைத்ததும் பாகாய் உருகி போனாள் பாவை. அவள் கன்னத்தை 2 கைகளால் தாங்கி அவள் நெற்றியில் அழுத்தமாக முத்தம் வைக்க கண்ணை இறுக்கமாக மூடிக்கொண்டாள் வந்தனா. அவள் விளக்கவும் இல்லை, அதே சமயம் தடுக்கவும் இல்லை. அடுத்து அவள் கன்னத்தில் அவன் முத்தம் வைக்க வந்தனாவின் உடல் சிலிர்த்தது. ரது என்று முனகி அவள் உதட்டை சிறையெடுத்து மென்மையாக கொய்தான் யுவா. வந்தனாவுக்கு இதயம் எக்குதப்பாக குதித்தாலும் அவனை தடுக்க மனம் வரவில்லை. தடுக்கக்கூடிய நிலைமையிலும் அவள் இல்லை. என்ன நடந்தாலும் நடக்கட்டும் என்ற முடிவில் அவள் இருக்க, அவள் உதட்டின் ஆழத்தை தன் உதட்டால் உறிஞ்சி எடுத்து கொண்டிருந்த யுவாவின் கைகள் அவள் ஆடையை கலைத்தது. அவனின் செயலில் ஒருவித நடுக்கம் அவள் உடலில் ஏற்பட அதை உணர்ந்த யுவா, ரது ஒண்ணுமில்லடி என்று விட்டு அவள் நெற்றியில் அழுத்தமாக முத்தம் வைத்து அவளை சாந்தப்படுத்தி அவள் ஆடைக்கு விடுதலை கொடுத்தவன் நொடி பொழுதில் தன் ஆடையை கழற்றி வீசியிருந்தான். கண்ணை திறந்து அவனை பார்த்த வந்தனா அடுத்த நொடி கண்ணை இறுக்கமாக மூடிக்கொள்ள இதயம் படபடவென அடித்து கொண்டது. அவள் செய்வது சரியா தவறா என்று கூட தெரியாமல் கையை எக்ஸ் ஷேப்பில் வைத்து உடலை மறைத்து கொண்டாள். அவளின் செய்கையில் அழகாய் சிரித்த யுவா அவளின் கையை எடுத்துவிட்டு அவள் நெஞ்சுக்கூட்டில் முகம் புதைத்து முகத்தை தேய்க்க, தீரன் என்று மெல்லமாக கத்தினாள் வந்தனா. அவள் முகத்தை பார்த்து அழகாய் சிரித்த யுவா அவள் மேல் வாகாய் படர இருவரின் வெற்று உடலும் உரசுவதில் இருவருக்குமே கரண்ட் ஷாக் அடித்தது போல உணர்வு ஏற்பட்டது. ரது, ஷால்வி என்று அவள் உதட்டில் மென்மையாக முத்தம் வைத்தபடி யுவா கேட்க, வேண்டாம்னு சொல்லு வந்தனா என்று அவளின் மூளை தெளிவான பதிலை கொடுக்க, அதை அவளால் சொல்ல முடியாமல் மனம் தடுக்க, இதுவரை மூளை சொல்வதை கேட்டவள் முதன்முறையாக மனம் சொல்வதை கேட்டு அவளின் கை அவளையும் அறியாமல் அவன் பின்னந்தலையை அழுத்தமாக பற்றி அவளின் சம்மதத்தை மறைமுகமாக கூறினாள். அதை புரிந்து கொண்ட யுவா அவள் உடலை ஆறத் தழுவி ஒவ்வொரு இடத்திலும் 1000 முத்தமிட்டு இதழை சிறைப்பிடித்து வன்மையாக கையாண்டவனின் கைகள் 2 அவளின் மாங்கனியை பற்றி அழுத்தியது. கண்ணை மூடிய நிலையிலேயே இருந்த வந்தனாவுக்கு அவனின் செய்கையில் வலி எடுக்க அவன் பின்னந்தலையை இறுக்கமாக பிடித்தாள். அவளுக்கும் உணர்வுகள் பேயாட்டம் ஆடினாலும் அவன் மேல் காதல் இருக்கிறதா இல்லையா என்பதை புரிந்து கொள்ளாமல் குழப்பத்திலேயே அவனுக்கு ஒப்பு கொடுத்தாள். அவள் மாங்கனியை வாய்க்குள் இழுத்து கொண்டு அவளுக்கு சொர்க்கத்தை காட்டிய யுவா போதையின் தாக்கத்தில் அவள் முகத்தை பார்க்காமல் அவளிடம் முன்னேறினான். அவன் அவள் உடலில் 1000 முத்தம் வைக்க ஒவ்வொரு முத்தத்திற்கும் வந்தனாவின் உடல் சிலிர்க்க, அதே சமயம் அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒவ்வொரு முத்தத்திற்கும் ரது ரது என்று முனகினான் அல்லவா? வந்தனா முதன்முறையாக அவனின் காதலின் ஆழத்தை அறிந்தாள். ஆனாலும் அவன் காதலை ஏற்றுக்கொண்டாளா என்று கேட்டால் அவளிடம் பதில் இல்லை. அவள் ஏதோ மனநிலைமையில் கண்ணை மூடி படுத்திருக்க
அவளுள் அதிவேகத்தில் அதிரடியாய் நுழைந்தான் யுவா. இருவருக்குமே முதல் கூடல். வந்தனாவிற்கு அந்த இடத்தில் கத்தியை வைத்து குத்தியது போல வலி எடுக்க கண்ணை மூடி பல்லை கடித்து வலியை பொறுத்து கொண்டு மெத்தை விரிப்பை போட்டு கசக்கினாள். அவள் கசக்கிக் கொண்டிருந்த கையை தன் கையின் விரலால் மூடிய யுவா அவள் மேல் சடுகுடு ஆட, தாம்பத்திய சுகத்தை அனுபவித்த வந்தனாவுக்கு இந்த உறவுக்கு பெயர் என்ன என்பது தெரியாமல் போனது. அவளை முழுதாக ஆண்டு முடித்து தன் உயிர் நீரை அவள் கருப்பைக்குள் கொட்டிய யுவா அவளிடமிருந்து பிரிந்து படுத்து அவள் முகத்தை பார்த்தான். வந்தனா கண்ணை மூடிய நிலையிலேயே இருக்க அவளை தன்புறம் திருப்பி அவள் நெற்றியில் அழுத்தமாக முத்தமிட்டவன் ரது என்று மென்மையாக அழைத்தான். பட்டென கண்ணை திறந்து அவனை பார்த்த வந்தனாவின் கன்னத்தில் முத்தம் வைத்தவன், நீ ஹாப்பியா? நான் உன்னை முழுசா எடுத்துக்கிட்டேன். இனிமே நீயே நினைச்சாலும் நம்ம உறவை மாற்ற முடியாது என்று மென்மையாக கூறினான். வந்தனாவிடம் அவனின் கேள்விக்கு உண்மையாக பதில் இல்லை. கண்ணை இறுக்கமாக மூடிக்கொண்டு அவன் நெஞ்சில் சாய்ந்து கொள்ள அவள் மேல் மீண்டும் படர்ந்த யுவா அவளுடன் கூடினான். இரவில் ஆரம்பித்த கூடல் நடு சாமத்தை கடந்து சென்று கொண்டிருக்க ஒரு கட்டத்தில் வந்தனாவால் முடியவில்லை. தீரன், போதும் விடுங்க என்று சோர்வாக கூறவும் தான் அவளிடமிருந்து பிரிந்து படுத்தான் யுவா. போர்வையை சுற்றியபடி எழுந்த வந்தனா நிற்கக்கூட முடியாமல் அவன் மேலேயே விழுந்தாள். அவளை தூக்கி கொண்டு குளியல் அறைக்குள் வந்த யுவா அவளை பாத் டப்பில் உட்கார வைத்து அவளை குழந்தை போல பாவித்து குளித்து விட்டவனுக்கு அவள் உடலில் இருந்த தன் பல் தடமும் மீசை குத்திய சிவந்த இடமும் ஒருவித கிறக்கத்தை கொடுத்தாலும் அவளின் உடல் சோர்வை மனதில் வைத்து கொண்டு அவள் உடலில் துண்டை கட்டி தூக்கி வந்து பெட்டில் படுக்க வைத்துவிட்டு மீண்டும் குளியலறைக்கு வந்து குளித்து முடித்து இரவு உடைக்கு மாறியவன் பெட்டில் சோர்ந்து போய் படுத்திருந்த காதலியை ஒரு பார்வை பார்த்துவிட்டு கிச்சனுக்கு வந்து பாலை காய வைத்து அதை கிளாஸில் ஊற்றி எடுத்து வந்து பெட்டில் அமர்ந்திருந்த வந்தனாவை தோளில் சாய்ந்து கொண்டு அவளுக்கு பாலை புகட்டவும் சோர்விலும் பசியிலும் அவன் கொடுத்த பாலை வாங்கி கொண்டாள். முழுவதுமாக பாலை புகட்டி முடித்த யுவா கிளாஸை எக்கி மேசையில் வைத்துவிட்டு நெஞ்சில் சாய்ந்திருந்தவளின் வாயை துண்டால் துடைத்துவிட்டு, போதுமாடி என்று கேட்டான். தூக்கம் வருது தீரன் என்று அவள் நெஞ்சில் முகம் புதைத்தபடி கூறிய வந்தனாவுக்கு அடித்து போட்டது போல் உடல் வலித்தது. பின்னே அவன் கரும்பு காட்டுக்குள் புகுந்த யானை போல அவள் உடலில் விளையாடியிருக்க மிகவும் சோர்ந்து போய்விட்டாள். அவளை கட்டிலில் படுக்க வைத்து அவளுடன் படுத்து அவளை அணைத்து கொண்ட யுவாவை பார்த்த வந்தனா, தீரன் ட்ரெஸ் போடணும், இப்படியே எப்படி படுக்கிறது என்று குழந்தை போல கேட்கவும், ரது தூங்குடி, நீ ரொம்ப டயர்டா இருக்க. நீ ஏதாவது க்யூட்டாக ரியாக்ஷன் பண்ணி பேசினா நான் உன்னை புரட்டி போட்டுருவேன். என் உணர்வை அடக்கிட்டு படுத்துட்டு இருக்கேன். நான் பார்க்காதது இந்த உடம்புல ஒன்றும் இல்லை, தூங்கு என்று அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான். வந்தனாவும் மறுபேச்சு பேசவில்லை. அவனின் சூடான மூச்சுக்காற்று அவளின் கழுத்தில் உரசி அடிவயிற்றில் பூகம்பத்தை ஏற்படுத்த அவன் நெஞ்சில் முகத்தை அழுத்தமாக புதைத்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டாள். ஏனோ அவன் அருகாமையில் கண்ணை மூடியதும் தூக்கம் வந்துவிட்டது. புனேவில் உள்ள வரிவனா நகரத்தின் உள்ளே கார் சீறி பாய்ந்து கொண்டிருந்தது. அந்த இடத்தை காருக்குள் இருந்தபடியே சுற்றி பார்த்த இனியா கணவனை பார்த்து, இங்க இருக்கிற வீடெல்லாம் சூப்பரா இருக்குதான் என்றாள் புன்னகையுடன். இதெல்லாம் வீடு இல்ல நீ, இங்க இருக்கவங்க இதை வில்லான்னு சொல்வாங்க. புனேவில் வில்லா தான் ரொம்ப ஃபேமஸ் என்று சரவணன் தினேஷிற்கு வழியை கூறவும் இனியா புன்னகைத்தாள். ஆம், சரவணன் கல்யாண விஷயத்திற்காகத்தான் அனைவரும் புனே வந்திருக்கின்றனர். சில நிமிடங்களில் ஒரு வில்லாவின் முன்னால் கார் நிற்க தானாக கேட் திறக்கவும் அனைவரும் புரிந்து கொண்டனர். ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் என்று. சரவணனுக்கு ரேவதி வீட்டை பார்த்து அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. காரணம், அவள் இன்று வரை நாங்கள் உங்களை விட வசதி கம்மிதான் சரவணா என்று பாட்டு பாடிக்கொண்டிருக்கிறாள் அல்லவா. கார் உள்ளே வரவும் வீட்டின் வாசலிலேயே குப்தா நின்றிருந்தார். அனைவரும் காரில் இருந்து இறங்க, வாங்க வாங்க என்று புன்னகையுடன் வரவேற்றார். வரோம் என்று அனைவரும் வீட்டிற்குள் வந்து வீட்டின் அழகை பார்த்து ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை. ஒவ்வொரு இடத்திலும் பணத்தின் செழுமை கொட்டி கிடந்தது. உட்காருங்க என்று குப்தா சொல்லவும் அனைவரும் அங்கிருந்த சோஃபாவில் அமர, ராதே ராதே என்று குரல் கொடுக்கவும், இதோ வரேன் பாபா என்றபடி வந்தார் அவரின் தர்ம பத்தினி ராதே. ராதையை பார்த்து தினேஷ், மோகனா, வர்ஷா மூவரும் அதிர்ந்து போக அவர்களை பார்த்து நக்கல் சிரிப்பை யாரும் அறியாமல் உதிர்த்த ராதை அனைவருக்கும் காஃபி கொடுத்தார். அனைவரும் காஃபி எடுத்து குடித்து கொண்டிருக்க
சரவணன் மட்டும் சுற்றி முற்றி பார்த்தபடியே இருந்தான். அவனின் முகத்தையே கவனித்து கொண்டிருந்த குப்தா மனைவியை பார்த்து, ரேவாவை கூட்டிட்டு வராதே என்றார். என்று விட்டு மாடி ஏறி ரேவதியின் அறைக்கு வந்த ராதை அழுது கொண்டிருந்த மகளை பார்த்து, ஏய் என்று கத்தியபடி கதவை சாத்திவிட்டு உள்ளே வந்தார். அம்மா என்று பயந்து சுவற்றை ஒட்டி அமர்ந்த ரேவதி, அம்மா என்று வார்த்தை வராமல் திக்கி திணறினாள். நீ எனக்கு பிறந்த பிள்ளையான்னு சந்தேகமா இருக்குதுடி. எப்படி என்னை அசிங்கப்படுத்தின வீட்டு பையனை உனக்கு காதலிக்க மனசு வந்துச்சு என்று அவள் கன்னத்தில் பளார் என்று ஓங்கி அறைந்தார். அம்மா என்று அதிர்ந்து அவரை பார்த்தாள் ரேவதி. அவள் பிறந்ததிலிருந்து ராதை அதட்டி பேசியிருக்கிறாரே தவிர அடித்ததில்லை. இன்று அடிக்கவும் அதிர்ந்து விட்டாள். என்னடி நொம்மா, என் மேலே கொஞ்சமாவது பாசம் இருந்திருந்தா நான் வேணாம்னு சொல்லியும் அவன்தான் வேணும்னு அடம் பிடிச்சிருப்பியா? ஏதோ உன் அப்பா உனக்கு சாதகமாக பேசவும் நான் பொறுத்து போயிட்டுருக்கேன். ஆனால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு சீருன்ற பேரில் சல்லி பைசா கொடுக்க மாட்டேன். கட்டின புடவையோடு தான் அந்த வீட்டுக்கு போகணும் என்று மீண்டும் அவள் கன்னத்திலேயே அடித்தார். அம்மா என்று ரேவதி அழுகவும் பெற்ற மனம் வலித்தது. ஆனாலும் அவர் கடந்த காலத்தில் தினேஷ் மோகனாவால் அசிங்கப்பட்டது நினைவு வரவும் பெத்த மகளையே வெறுத்தார். அம்மா, அவன் நல்லவன், என்னை நல்லா பார்த்துப்பாம்மா. நீங்கள் எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம். நம்மக்கிட்ட இருக்க பணத்தை பார்த்து சரவணன் என்னை லவ் பண்ணலை, என் குணத்தை பார்த்து தான் காதலிச்சான். கட்டின புடவையோட சந்தோஷமாக என்னை கல்யாணம் பண்ணி கொடுமா. உன்னோட ஆசீர்வாதம் இல்லைன்னா நான் நிம்மதியாக அந்த வீட்டில் போய் வாழ முடியாது. நான் உன் செல்ல பொண்ணு தானேம்மா. எனக்காக உன் கோவத்தை விட மாட்டியா? என் மேலே இருக்கிற பாசத்தையே தடுக்கிற அளவுக்கு அவங்க மேலே பழி உணர்ச்சியோடு இருக்கியா? அப்படி அவங்க என்ன தான் பண்ணினாங்க? நேற்று நைட்டு அவங்க குடும்ப ஃபோட்டோவை பார்த்ததுலேருந்து நீ என்னை வெறுத்து ஒதுக்குற மாதிரியே பேசுகிற. என்னால் உன் ஒதுக்கத்தை தாங்கிக்க முடியலம்மா. மனசு வலிக்குது. அவனை நான் உயிருக்கு உயிராக காதலிச்சாலும் நீயும் அப்பாவும் என் உசுருமா. அப்பா மட்டும் என் கல்யாண விஷயத்தில் சந்தோஷமாக ஒவ்வொன்றும் பண்ணும்போது நீ முகத்தை திருப்பிட்டு என்னை அடித்து கொடுமைப்படுத்துறியம்மா. உனக்கு என்ன 10 பிள்ளையா இருக்குது? நான் ஒருத்தி தானே. என் ஆசையை நிறைவேற்றி வைக்க மாட்டியா? அந்த அளவுக்கு உன் மனசு என்ன கல்லா என்று ரேவதி அழுது கொண்டே கேட்கவும் ராதை சிலையாகி நின்றார். சொல்லுமா, ஏன் அப்படியே நிற்கிற? என்னோட உனக்கு பழி வாங்குறதா முக்கியமா? உன் பொண்ணு ஒருத்தர் வீட்டில் போய் சந்தோஷமாக வாழணும்னு நீ நினைக்கல, அப்படித்தானே என்று ரேவதி விம்மி விம்மி அழுது கொண்டே கேட்க, ரேவா என்று அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டார் ராதை. ஏம்மா என்னை அடித்து கஷ்டப்படுத்துற? கண்ணமெல்லாம் வலிக்குது. நீ இது வரைக்கும் என்னை அடித்ததே இல்லை. ஆனால் நேத்திலிருந்து காரணமே இல்லாமல் என்னை அடித்து கஷ்டப்படுத்திட்டு இருக்க. நீ அடித்த இடத்த தாண்டி மனசு தான் வலிக்குதும்மா. உனக்கு நான் இருக்கிறத பிடிக்கலன்னா சொல்லிடு, நான் செத்து கூட போயிடுறேன். ஆனால் சரவணனை தவிர வேற யாரையும் கட்டிக்க மாட்டேன் என்று வெடித்து அழுகவும் மகளுடன் சேர்ந்து அழுதார் ராதை. அத்தியாயம் 156. ரேவா, அம்மாவை மன்னிச்சிருடி. இனி உன்னை அம்மா அடித்து கஷ்டப்படுத்த மாட்டேன். எனக்கு என் பொண்ணு சந்தோஷம்தான் முக்கியம். இனி உனக்காக ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து பண்ணுறேன். என்ன இருந்தாலும் மோகனாவை அன்னைக்கு நான் அசிங்கமாக பேசியிருக்கக்கூடாது. அதனால தான் தினேஷ் சார் என்னை திட்டினார். நீ இதை பற்றி யோசிக்காம போய் முகம் கழுவிட்டு வா என்று கண்ணை துடைத்து கொண்டு கூறினார் ராதை. அம்மா, நிஜமா முழு மனசாதானே எல்லாம் பண்ணுற. என்னோட சந்தோஷத்துக்காக இருந்தாலும் உன்னோட மனசு ஒத்துக்கலைன்னா எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்காதம்மா. உன் மனசு மாறுற வரைக்கும் நானும் சரவணனும் வெயிட் பண்ணுறோம். நான் சொன்ன சரவணன் கேட்பான் என்றாள் ரேவதி. அவளை முறைத்து பார்த்த ராதை, இன்னும் 3 மாசத்துல உனக்கு 27 வயசு ஆக போகுது. நான் 25 வயசுலேயே உன்னை கட்டி கொடுக்கணும்னு நினச்சேன். உன் அப்பா தான் பொண்ணு ஆசைப்படுறா, வேலை பார்த்துட்டு வரட்டும், பொறுமையாக பண்ணிக்கலான்னு சொல்லி என் வாயை அடைச்சிட்டாரு. இப்போ நீ என்னன்னா இப்படி பேசுகிற? இங்கே பாரு ரேவா, பெரியவங்க எங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது தான். ஆனால் நீ என் பொண்ணுடி. உன் கண்ணுல இருந்து தண்ணி வந்தால் என்னால் தாங்கிக்க முடியல. உனக்காக அம்மா என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். இந்த பூனேக்கு நான் வரும்போது என் கையில் ஒத்த பைசா இல்லை. பிச்சைக்காரியோட மோசமான நிலையில் இருந்த என்னை பார்த்து உன் அப்பாவுக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நீ பிறக்கிற வரைக்கும் ஏனோ தானோன்னு தான் வாழ்ந்தோம். ஆனால் நீ பிறந்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே வந்துச்சு. உன் அப்பாவையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். என் கெட்ட எண்ணத்தை மட்டும் இல்லை, என் பெயரையும் அழிச்சிட்டு அவருக்காகவே பழைய மாலினியாக இல்லாமல் ராதாவாக மாறினேன். எல்லா சூழ்நிலையிலையும் உன் அப்பாவுக்கு துணையாக நின்னேன். நேற்று தினேஷ் மோகனா ஃபோட்டோவை பார்த்ததும் பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. இப்போ என் பொண்ணு அழதை பார்த்து என் கோபம் பெருசாக தெரியல. அதான் என் மனசை மாற்றிக்கிட்டேன். இனிமேலையும் நான் ராதாவாகவே இருக்க விரும்புகிறேன்.
மாலினின்ற அடையாளம் எனக்கு வேண்டாம் என்றார் ராதை. ஐ லவ் யூ மா. நீ சொன்னதுல எனக்கு சில விஷயம் புரியலனாலும் எனக்கு அது தெரிஞ்சுக்கணும்னு தோணலை. என் அம்மா கஷ்டப்பட்டதை நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பலை. இதே மாதிரி என் அம்மா எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் என்றாள் அவரை அணைத்து கொண்டு. தானும் அவளை அணைத்து விடுவித்த ராதா, சரி நேரமாச்சு, உன் அப்பா திட்டுவாரு, சீக்கிரம் போய் முகம் கழுவிட்டு வந்து இந்த லெஹங்காவை போடு என்றார். சரிம்மா என்று விட்டு குளியலறைக்கு சென்று முகம் கழுவி வந்த ரேவதி ஆடையை மாற்றிக்கொண்டு சிம்பிளாக மேக்கப் செய்து கொண்டாள். அவளுக்கு தலையை மாடலாக பின்னிவிட்ட ராதை மல்லிகை சரத்தை தாராளமாக தொங்கவிட்டு மகளை திருஷ்டி கழித்து புன்னகையுடன் அவள் கையை பிடித்து ஹாலுக்கு அழைத்து வந்தார். ரேவதியை பார்த்து சரவணனை தவிர்த்து அனைவரும் புன்னகைக்க, வணக்கம் என்ற புன்னகையுடன் கையெடுத்து கும்பிட்டாள் ரேவதி. அவளை பார்த்து சின்னதாக சிரித்த அனைவரும், ரேவதி இங்க வந்து உட்காருமா என்று கீதா அவளை அழைக்கவும் அவர் அருகில் வந்து அமர்ந்தார் ரேவதி. அவள் தலையை பாசமாக கலைத்துவிட்ட கீதா, உனக்கு என் பையனை பிடிச்சிருக்குன்னு தெரியும், அவனுக்கும் உன்னை பிடிச்சிருக்குது, எங்களுக்கு அதை நினச்சி சந்தோஷந்தான். ஆனால் சீக்கிரம் கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். இந்த மாத கடைசிக்குள்ளே நல்ல முகூர்த்த தேதியாக பார்க்கலாம்னு இருக்கோம். உனக்கு ஓகேவா இல்லை டைம் வேணுமா என்று பாசமாக கேட்டார். ரேவதி குப்தாவை பார்க்க, இதில் நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ரேவா, உன் விருப்பத்தை சொல்லு என்றார் குப்தா. என்று ரேவதி ராதையை பார்க்க, உன் அப்பா சொன்னது தான் நானும் சொல்கிறேன், உன் விருப்பம் என்னவோ அதை தெளிவாக சொல்லு என்றார் ராதை. அதை கேட்டு புன்னகைத்த ரேவதி கீதாபுரம் திரும்பி, ஆண்டி எனக்கு இன்னிக்கே கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு வரதுக்கு ஓகே தான், நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க என்றாள் மலர்ந்த புன்னகையுடன். பரவாயில்லங்க, பூனேயில் இருந்தாலும் பொண்ணை தமிழ்நாட்டு கலாச்சாரத்தில் வளர்த்துருக்கீங்க என்று வர்ஷா குப்தாவை பார்த்து சொல்லவும், அட நீங்கள் வேற, எனக்கு அதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாதுங்க, ரேவதியை பாசம் கலந்த கண்டிப்போட வளர்த்தது ராதை தான் என்று மனைவியை விட்டு கொடுக்காமல் பேசினார் குப்தா. வர்ஷா, தினேஷ், மோகனா மூவரும் ராதையை பார்க்க புன்னகையுடன் அவர்களை பார்த்தார் ராதை. மூவரும் தான் அவரின் புன்னகை முகத்தை பார்த்து ஒன்றுமே புரியாமல் குழம்பி அமர்ந்திருந்தனர். சரவணா, நீ என்ன சொல்ற, உனக்கு ஓகே தானே என்று ஹரிஷ் மகனை அழுத்தமாக பார்த்து கேட்டார். அதெல்லாம் அவனுக்கு ஓகே தான் அண்ணா, லவ் மேரேஜ் தானே, இதெல்லாம் அவன்கிட்ட போய் கேட்டுட்டு இருக்கீங்க, சட்டுப்பட்டுன்னு தேதியை குறிங்க என்றார் அகில். கொஞ்சம் சும்மா தான் இருங்களேன் என்று அகிலா முறைக்க அவர்களை பார்த்து சிரித்த ஆத்ரேயன், இனியா இருவரும், அப்பா முதல்ல பாட்டிக்கிட்ட கேட்டுட்டு கால் பண்ணி என்னன்னு சொல்லிக்கலாம், நாமளே முடிவு பண்ணிட்டு போய் பாட்டிகிட்ட சொன்னால் வருத்தப்படுவாங்க. என் கல்யாணத்தையே அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு ஆசை வச்சுருந்தாங்க, நான் தான் அதை கெடுத்துட்டேன். சரவணன் கல்யாணமாவது பாட்டி தாத்தா ஆசைப்படி நடக்கட்டுமே என்று ஆத்ரேயன் சொல்லவும் அவன் கையை பிடித்து கொண்டாள் இனியா. கீதா, ஹரிஷ் இருவருக்கும் அதுவே சரியென்று பட்டாலும் மகனின் சோர்ந்து போன முகத்தை பார்த்து, ரேயா என்று கீதா ஏதோ சொல்ல வரும்போதே வேண்டாம் என்று அவரின் கையை பிடித்து கொண்ட ஹரிஷ் மகனை பார்த்து, உன் ஆசைப்படி பாட்டி தாத்தா கிட்ட கேட்டுட்டு முடிவு பண்ணிக்கலாம் என்றவர் குப்தாவை பார்த்து, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே என்று கேட்டார். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஹரிஷ், உங்கள் குடும்பத்தில் என் பொண்ணு வாழ போகிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பெரியவங்க கிட்ட பேசிட்டு சொல்லுங்கள், எப்பவும் முடிவு சரியாக இருக்கும் என்றார் குப்தா. அதை கேட்டு அனைவரும் புன்னகைக்க, நான் வதிக்கிட்ட பேசணும் என்று எழுந்து நின்றான் சரவணன். தினமும் தானே சரவணா பேசிட்டு இருக்க என்று இனியா கிண்டலாக சொல்லவும் அதை கண்டு கொள்ளாத சரவணன், வதி நான் உங்ககிட்ட பேசணும் என்று அவளை பார்த்து அழுத்தமாக கூறினான். ரேவா, தம்பிய உன்னோட ரூம்க்கு கூட்டிட்டு போ என்று குப்தா சொல்லவும் ரேவதி எழுந்திருக்க, சரவணா என்ன பழக்கம் இது என்று மோகனா அவனை திட்ட, சித்தி ப்ளீஸ் 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் என்று ரேவதியை பார்த்தான். தினேஷ் கண்ணை காட்டவும் மோகனா அமைதியாகிவிட கீதா, ஹரிஷ் இருவருக்கும் சரவணனின் செயல் கோபத்தை கொடுத்தாலும் மாயவன் கண்ணை காட்டி அமைதியாக இருக்கும்படி சைகை செய்யவும் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியாக இருந்தனர். சரவணனின் இறுகிய முகத்தை பார்த்து ராதைதான் கொஞ்சம் பயந்து போனார். ரேவதி முன்னால் செல்லவும் அவள் பின்னால் வந்தான் சரவணன். அறைக்குள் வந்ததும் கதவை தாளிட்டு அவளை அழுத்தமாக பார்த்தபடி அவள் அருகில் நெருங்கினான் சரவணன். சரவணா, என்ன பண்ற, எதுக்கு கிட்ட வர என்று பதட்டமாக கேட்டாள் ரேவதி. என்னடி, என்ன என்ன இழவு ட்ரெஸ்டி இது, பார்க்க சகிக்கல, நான் மட்டுமே பார்க்க வேண்டியதெல்லாம் ச்சே என்று சுவற்றில் ஓங்கி குத்தினான் சரவணன். சரவணா
என்று பயத்தில் சுவற்றை ஒட்டி நின்று கொண்ட ரேவதி எதிரில் இருந்த கண்ணாடியில் தன்னை பார்த்தவளுக்கு அப்படி ஒன்றும் ஆடை அசிங்கமாக இருப்பது போல் தோன்றவில்லை. இங்கு வாடி என்று பல்லை கடித்தபடி சரவணன் அழைக்க பயந்து கொண்டே அவன் அருகில் வந்தாள் ரேவதி. ஒழுங்கா போய் புடவை கட்டிட்டு வந்துரு. என்னதான் நான் சிட்டியில் வளர்ந்துருந்தாலும் என்னை வளர்த்தது என்னோட அம்மா சித்தி. அவங்கள மாதிரி தான் எனக்கு வரப்போகிற மனைவியும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். உன்னை எளிமையாக பார்த்ததும் பிடிச்சதுக்கான ரீசன் கூட என் சித்தி மாதிரி அப்பாவியா அந்த வெள்ளை சுடிதாரில் தெரிஞ்ச. அன்னைக்கு நீ என்ன கிஸ் பண்ணலைன்னா நான் உன்னை ஹர்ட் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக பேசியிருக்க மாட்டேன். இப்போது சக்தி கல்யாணத்துக்கு முன்னாடி நான் உன்னை பார்க்கும்போது என் அம்மா மாதிரியா அடக்க ஒடுக்கமாக தானே இருந்த. உன் வீட்டுக்கு வந்ததும் மாறிட்டியா என்று கோபமாக கேட்டான். அப்படி இல்லை சரவணா, அம்மா தான் லெஹங்கா போடுன்னு சொன்னாங்க, அதான் என்று ரேவதி இழுக்க அவளை முறைத்து பார்த்த சரவணன், இனி எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நீ இருக்கணும். உங்கள் அம்மாவே சொன்னாலும் பயப்படாமல் சொல்லு, என் புருஷனுக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு. இப்போ போய் ட்ரெஸ் மாற்று. உன்னை இந்த ட்ரெஸ்ஸில் பார்க்கவே எனக்கு பிடிக்கல என்று எரிந்து விழுந்தான். அவனை கலங்கிய கண்ணோடு பார்த்த ரேவதி, இந்த ட்ரெஸ்க்கு என்ன குறைச்சல் என்று மனம் பொறுக்காமல் கேட்டே விட்டாள். ஆத்திரமடைந்த சரவணன், என்ன குறைச்சலா? எல்லாமே குறைச்சல் தாண்டி என்று அவள் அருகில் வந்து, இதோ இந்த வெள்ளை நிறமாக இருக்கிற இந்த இடுப்பை தாராளமாக காட்டிட்டு வந்து கூச்சமே இல்லாமல் நிற்கிறியே, உனக்கு உறுத்தலை? என் அம்மா பக்கத்தில் வந்து உட்கார குனிஞ்சியே, அப்போ உள்ளே இருக்கிறது தெரிஞ்சுது என்று தலையை அழுந்த கோதி அவளை பார்த்தவன், இங்கே இருக்கிற யாரும் உன்னை தப்பாக பார்க்கல தான், ஆனால் எனக்கு பொண்டாட்டியாக வரப்போகிற பொண்ணு அடக்க ஒடுக்கமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறது எனக்கு தப்புன்னு தோணலை. அது உனக்கு தப்பாக தெரிஞ்சா என்னால் என்னை மாற்றிக்கவும் முடியாது என்று அழுத்தமாக கூறியவன் அவள் மேலிருந்த ஷாலை தூக்கி எறிந்தான். பின் குத்திருக்கேன், எதுக்கு இப்படி இழுத்த சரவணா, எரியுது என்று தோள்பட்டையை பிடித்துக்கொண்டு எரிச்சலில் முகத்தை சுளித்தாள். அவளை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்ட சரவணன் அவளின் தோள்பட்டையில் அழுத்தமாக முத்தம் வைக்க உடல் சிலிர்க்க அவன் முதுகை சுற்றி கையை படர்விட்டு அவனோடு ஒன்றினாள் ரேவதி. அவனின் நாவு கொண்டு அவளின் சின்ன கீரலில் பட்டை தீட்ட உணர்ச்சியின் பிடியில் சரவணனின் சட்டையை பிடித்து கசக்கிய ரேவதி முதல் முறையாக மாமா என்று அவனை அழைத்தாள். அதை கேட்டு அழகாய் புன்னகைத்த சரவணன் அவளை சுவற்றில் சாய்த்து, என்னடி சொன்ன, திருப்பி சொல்லு என்று கேட்க வெட்கத்தில் தலையை குனிந்து கொண்டவள் 2 கையால் முகத்தை மூடிக்கொண்டாள். அவளின் வெட்கத்தை ரசித்த சரவணன் அவள் கையை பிரித்து அதில் மென்மையாக முத்தம் வைத்தவன் கண்ணில் அவளின் நெஞ்சுக்கூட்டின் நடுவில் இருந்த மச்சம் பட அதை பார்த்து உணர்ச்சிகளை அடக்க முடியாமல் பட்டென அங்கு முகம் புதைத்து அழுத்தமாய் அவனின் உதட்டை ஒட்டி எடுத்து பல்லால் கடித்தான். ஆ மாமா என்று அவன் தலைமுடியை இறுக பற்றி கொண்ட ரேவதிக்கு அவனின் மீசை தாடி குத்துவதில் உணர்ச்சிகள் வெளிவந்து மூச்சு வாங்கியது. மீண்டும் அழுத்தமாய் முத்தமிட்டு அவளை விட்டு பிரிந்த சரவணன், வதி, என்னால் இதுக்கு மேலே இங்கே இருந்தால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்னை மீறி ஏதாவது பண்ணிடுவேன், நான் கீழே வெயிட் பண்ணுறேன், புடவை கட்டிட்டு வந்துரு என்று விட்டு அங்கிருந்து நகர்ந்தான். ரேவதி தான் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் சுவற்றில் ஒட்டிய பல்லி போல பாவமாக நின்றிருந்தாள். இரவு லேட்டாக படுத்ததால் அலாரம் அடித்தும் தீக்ஷண்யா எழுந்து கொள்ளவில்லை. அலார சத்தத்தில் கண் விழித்த சக்தி அலாரத்தை ஆஃப் செய்துவிட்டு தன்னை அணைத்து கொண்டு தூங்கும் மனைவியை தூக்கம் கலையாமல் தலையணையில் படுக்க வைத்துவிட்டு ஆடையை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் புகுந்து குளித்து முடித்து டிஷர்ட் பேண்ட் அணிந்து வந்தவன் கண்ணாடி முன்பு நின்று தலையை துவட்டினான். பின்பு மணியை பார்த்தவனுக்கு 6 என்று கடிகாரம் காட்டவும் மனைவியை பார்த்தான். குழந்தை போல டெடியை அணைத்து கொண்டு தூங்கிக் கொண்டிருந்த தீக்ஷண்யாவை பார்த்து மனம் லேசாக அவள் அருகில் வந்து நெற்றியில் காதலாக முத்தம் வைத்தவன், இவ இப்போ எழுந்தாலும் குளிச்சு ரெடியாகி சமையல் வேலையை முடிக்க டைம் ஆகிடும், மாம்க வேற யாரும் வீட்டில் இல்லை, எப்படியும் அண்ணி வந்து சமைக்க மாட்டாங்க, நாமளே போய் பண்ணலாம் என்று நினைத்தபடியே கிச்சனுக்கு வந்து லைட்டை போட்டு முதலில் காஃபி போட்டு கொடுத்தவன் அதன் பின் சமையலை ஆரம்பித்தான். 7:30 மணிக்குள் பூரி குருமா வைத்து முடித்து பூரியை ஹாட் பாக்ஸில் போட்டு வைத்துவிட்டு மீண்டும் காஃபி போட்டு ஃப்ளாஸ்கில் ஊற்றி டைனிங் டேபிளில் வைத்துவிட்டு மனைவிக்கு ஒரு கப் காஃபி எடுத்துக்கொண்டு தங்கள் அறைக்கு வந்தான். தீக்ஷண்யா இன்னும் தூங்கிக் கொண்டிருக்க காஃபி கப்பை டீப்பாயில் வைத்துவிட்டு அவள் அருகில் வந்து அமர்ந்து அவள் அணைப்பில் இருந்த டெடியை பிடுங்கிக் கொள்ள என்று சிணுங்கிக் கொண்டு எழுந்து அமர்ந்தாள் தீக்ஷண்யா. ஆஃபீஸ் போகணுன்ற எண்ணம் இருக்கா இல்லையாடி? நாளே லேட் பண்ணா எப்படி என்று சக்தி புருவம் உயர்த்தி கேட்க அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்ட தீக்ஷண்யா, அத்தான் எனக்கு செம டயர்டாக இருக்குது, நீங்கள் ஒன்றுமே பண்ணலை தானே, அப்புறம் ஏன் என் உடம்பு வலிக்குது என்று பாவமாக கேட்டாள்.
அவளை அணைத்து கொண்ட சக்தி, நீ நேத்து ரொம்ப அலைஞ்சிட்ட தீ, அதான் உடம்பு அலுப்பா இருக்குது போல. இப்போ என்ன பண்ணலான்னு இருக்க? ஆஃபீஸ் போறியா இல்லை லீவ் சொல்றியா? கண்டிப்பாக ஆஃபீஸ் போயாகணும் தான். ஆனால் என்னால் இன்னைக்கு சமைக்க மட்டும் முடியாது. ஆர்டர் பண்ணிடுறியா? நீ, நான், மாமா, அக்கா, பாட்டி மட்டும்தானே இருக்கோம். அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் என்று அவன் கழுத்துக்கடியில் முகம் புதைத்தபடி கேட்டாள் தீக்ஷண்யா. எனக்கு தெரியும் தீ, நீ ரொம்ப டயர்டாக இருக்கன்னு. அதனால நானே சமைச்சிட்டேன். போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து அங்கே இருக்க காஃபியை எடுத்து குடி, ஆறிட போகுது என்று அவளை தன்னிடமிருந்து பிரித்து அவள் முகத்தை பார்த்து கூறினான் சக்தி. கண்கள் விரிய அவனை பார்த்த தீக்ஷண்யா, அதான் நிஜமாவா? சமைச்சிட்டியா என்று நம்ப முடியாமல் கேட்டாள். அவள் தலையில் மெல்லமாக தட்டிய சக்தி, பொய்யாடி சொல்ல போறேன், நிஜமா சமைச்சிட்டேன் என்றான். தேங்க்ஸ் அத்தான் என்று அவன் கன்னத்தில் முத்தமிட்டு குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டாள் தீக்ஷண்யா. கன்னத்தை தேய்த்து கொண்ட சக்தி, இது மாதிரி வாழ்க்கை முழுக்க உன்னை சந்தோஷமா பார்த்துப்பேன் தீ என்று மனதில் நினைத்தாலும் அவன் முகம் இறுகி சிரிப்பை மட்டும் தொலைத்திருந்தது. தீக்ஷண்யா முகம் கழுவி வந்து காஃபி கப்பை எடுத்துக்கொண்டு பால்கனிக்கு வந்து அந்த செயற்கை அருவியை ரசித்தபடி காஃபியை சுவைக்க அவள் பின்னால் வந்து நின்ற சக்தி, காஃபி ஓகேவா என்று கேட்டான். சூப்பரத்தான், மற்றவங்களுக்கும் காஃபி போட்டு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சிட்டீங்கள என்று திரும்பி நின்று அவனை பார்த்து கேட்டாள் தீக்ஷண்யா. ஊற்றி வச்சிட்டேன் மகாராணி என்று சக்தி நக்கலாக சொல்லவும் அவன் நெஞ்சிலே அடித்த தீக்ஷண்யா காஃபியை குடித்தாள். சக்தியும் அமைதியாக அவள் முகத்தை ரசித்தபடி அந்த சூழ்நிலையை அனுபவித்தான். தூங்கி எழுந்ததற்கு அடையாளமாக அவள் முகம் சோர்ந்து போய் முடி கலைந்திருக்க, காலை சூரியன் அவள் முகத்தில் பட்டு தங்க நிறத்தில் இருந்தவளின் நிறத்தை மேலும் தூக்கி காட்ட, தோட்டத்தில் உள்ள மரங்கள் அசைந்ததன் விளைவாக முட்டிக்கால் வரை இருந்த அவளின் கூந்தல் பறக்க, அதை அவளின் தளிர் விரலால் அடக்கியபடி காஃபியை குடித்து கொண்டிருந்த மனைவியை அணு அணுவாக ரசித்தான் சக்தி. அவனின் ரசனையான பார்வையை கவனித்த தீக்ஷண்யாவின் உடலில் புது ரத்தம் பாய்ந்து முகம் சிவந்தது. அதை மறைக்க காஃபி கப்பை டீப்பாயில் வைத்துவிட்டு திரும்பி நின்று கொண்டாள். அவளை அப்படியே அணைத்து அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்த சக்தி, தீ இன்னைக்கு என்று சொல்ல வரும்போதே, நைட்டு பூ வாங்கிட்டு வாங்காத்தான் என்று கண்ணை மூடி அவனின் வாசனையை அனுபவித்துக் கொண்டிருந்த தீக்ஷண்யா வேகமாக கூறினாள். அதை கேட்டு சக்தி ஆனந்தமாய் அதிர்ந்தான். நிஜமாவா என்று அவளை தன் பக்கம் திருப்பி அவள் கண்களை பார்த்து கேட்டான் சக்தி. நிஜமாத்தான், எனக்கு வேலை கிடச்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் படிப்படியாக இம்ப்ரூவ் ஆகி நிறைய விஷயம் கற்றுக்குவேன். சில டைம் என்னால் உன்னை கூட கவனிக்க முடியாத சூழ்நிலை வரும். ஏன்னா நான் வேலைக்கு சேர்ந்துருக்கிறது ரொம்ப சின்ன கம்பெனி. அதனால ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ என்னால் அங்கேயும் இங்கேயும் சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதான் உன்னோட அரவணைப்பு இருந்தால் நானாக என்னோட வேலையில் கவனத்தை வைப்பேன். நீ ஒன்றும் என்னை கட்டாயப்படுத்தலை, நானும் விருப்பமில்லாமல் இல்லை. நம்ம 2 பேருக்குமே பிடிச்சிருக்குது, அப்புறம் எதுக்கு தள்ளி போடணும் என்று ஒற்றை புருவம் உயர்த்தி கேட்டாள் தீக்ஷண்யா. அவளை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்ட சக்தி, எனக்கெல்லாம் தினமும் தாண்டி ஒர்க்லோடு அதிகமாக இருக்குது, அப்போது தினமும் தருவியா என்று நக்கலாக கேட்க, என் புருஷனுக்கு கொடுக்க என்கிட்ட இருக்கிறது மனசும் உடம்பும் தான், அதை தரமாட்டேனா என்று அவன் மீசையை திருகினாள் தீக்ஷண்யா. மீசையை தொடாதடி என்று அவள் கையை தட்டிவிட்ட சக்தி அவள் இடுப்பை பிடித்து தூக்கி பால்கனி கம்பியில் உட்கார வைத்தவன், தீ கேட்குறான்னு தப்பாக நினச்சிக்காத, நான் உங்ககிட்ட இது வரைக்கும் ஐ லவ் யூன்னு சொன்னதே இல்லை, அப்புறம் எப்படி என்று அவன் அடுத்து பேசும் முன்பு அவன் வாயில் கை வைத்து பேச வேண்டாம் என்று தலையை ஆட்டிய தீக்ஷண்யா, அதான் நம்ம சாதாரணமான புருஷன் பொண்டாட்டி, சாகி மாமா சாயிரா அக்கா மாதிரி நாம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கல. நம்ம 2 பேருக்கும் ஒருத்தரை ஒருத்தர் தெரியும்னாலும் அவ்வளவா புரிதல் இல்லை. ஆனால் இந்த 4 நாளில் நான் உங்களை நிறையவே புரிஞ்சுக்கிட்டேன். ஐ லவ் யூன்னு சொல்லி தான் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு ஒவ்வொரு பொண்ணும் நினச்சா பாதி பொண்ணுங்க வர்ஜினாக தான் இருப்பாங்க. புருஷன் நம்மளை அன்பாக பார்த்துக்கிட்டு ஆதரவாக தோள் கொடுக்கறதே ஒரு வகையான லவ் தான் தான். இன்னைக்கு நான் தூங்கிட்டேன்னு என்னை எழுப்பாமல் போய் சமைச்சு எனக்கு பெட் காஃபி கொண்டு வந்து கொடுத்தீங்களே, இது கூட ஒரு வகையான காதல் தான். சொல்லாமலே மனசை புரிஞ்சுக்கிறது தான் பொண்டாட்டிக்கு அழகு. அம்மாலாம் அப்படி தான் அப்பாவை புரிஞ்சு வச்சுருந்தாங்க. அவங்கள மாதிரியே நான் இருப்பேன்னு சொல்ல வரல, பட் அவங்கக்கிட்ட இருந்து எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் எடுத்துக்கிட்டு அதுபோல் நடந்துக்கிறேன் என்று அவன் முதட்டில் மென்மையாக முத்தம் வைத்துவிட்டு பிரிந்தாள். அவளை கண்கள் விரிய பார்த்த சக்திக்கு அத்தனை சந்தோஷமாக இருந்தது. காதலை சொல்லி புரிவதை விட செயலால் தன் துணை புரிந்து நடப்பது ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் ஒருவித கர்வத்தையும் சிலிர்ப்பையும் உருவாக்கும் அல்லவா?
என்ன தான் அப்படி பார்க்குற என்று தீக்ஷண்யா கேட்க அவள் நெற்றியோடு நெற்றி முட்டிய சக்தி, தீ, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. உன் கழுத்துல தாலி கட்டும்போது சத்தியமா உன்னை எப்படி வச்சு சமாளிக்க போறேன்னு தான் நான் நினைச்சேன். ஏன்னா நான் பண்ற வேலையிலிருந்து என்ன கொண்டு உனக்கு பிடிக்காதே. அதனால என் மேல இருக்கிற கோபத்துல வீட்டில் எல்லாரையும் எடுத்தெறிஞ்சு பேசி அவங்கள கஷ்டப்படுத்துவியோன்னு நினைச்சேன். நீ ராத்திரி என்கிட்ட நடந்துக்கிட்ட விதமே எனக்கு அதிகமான பயத்தை கொடுத்துருச்சு. என்னால் உன்னை ஃபேஸ் பண்ண முடியாம தான் கோபமா இருக்கிற மாதிரி காட்டிட்டேன். அதுவும் அன்னைக்கு நைட்டு ஒரு வார்த்தை சொன்னேன், ஞாபகம் இருக்குதா என்று அழுத்தமாக கேட்டான். இருக்குதாத்தான் என்று தலையை குனிந்து கொண்டு கூறினாள் தீக்ஷண்யா. அவள் தாடையில் கை வைத்து தன்னை பார்க்க வைத்த சக்தி, என்னை சுற்றி இருக்கிறவங்க சொல்றதுக்காக உன்னை நான் அணுக மாட்டேன் தீ. அதான் பாட்டி அவ்வளவு தூரம் சொல்லியும் நான் கொஞ்சமும் இறங்கி வரல. நீ பேசின வார்த்தையை நீயே மறந்துருக்கலாம். ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் நான் அதை மறக்க மாட்டேன், மறந்ததும் இல்லை. நிஜமா இன்னைக்கு வாழ்க்கையை ஆரம்பிக்கலாமான்னு கேட்டது கூட என் மனசறிஞ்சு தானே தவிர பாட்டி சொன்னாங்கங்கிறதுக்காக இல்லை என்று அவள் தாடையை இரு கைகளால் தாங்கியவன், நீ என் உயிரை விட பெருசடி. நான் கட்டின தாலியை நீ நெஞ்சில் சுமக்கிறேன்னா நான் தினமும் உன்னை என் இதயத்தில் சுமந்துக்கிட்டு இருக்கேன் என்று அவள் நெற்றியில் காதலாக முத்தம் வைத்தவன் அவள் கண்ணை காதலாக பார்த்து, நான் நைட்டு தான் வருவேன், அதனால ரெடியாரு, தூங்கிடாத, மறக்காம பூ வாங்கிட்டு வரேன் என்றான். அவனை ஆச்சரியமாக பார்த்தாள் தீக்ஷண்யா. சத்தியமா அவளுக்கு அவன் பேசியது புரியவில்லைதான். ஆனாலும் அவன் கண்ணில் தெரிந்த காதலில் உருகித்தான் போனாள். இதுவரை அவன் உதட்டில் தெரியாத சிரிப்பை அவன் கண்ணில் கண்டவளுக்கு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. தீ, என்னை பார்த்தது போதும், போய் குளிச்சுட்டு வா, டைம் ஆகுது. நான் உன்னை ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு போறேன் என்றான் சக்தி. அதில் அவனையே கண்ணிமைக்காமல் பார்த்த தீக்ஷண்யா, அதான் யாராவது பார்த்துட்டா உனக்கு தான் பிரச்சனை என்று வாய் சொன்னாலும் கண்கள் அவனை ரசித்தது. அதை கண்டு கொண்டு உதட்டுக்குள் சிரித்த சக்தி, நான் வேற கார்ல வரேன், உன்னை விட்டுட்டு பாதி வழியில நிலவன் வெயிட் பண்ணுவான், அவனோட கார்ல கட்சி ஆஃபீஸ் போயிடுவேன், ஈவினிங் ஆட்டோல வந்துடு, மறக்காம எனக்கு காலோ இல்லை டெக்ஸ்டோ பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடு என்று விட்டு அவளை தூக்கி வந்து குளியல் அறையில் விட்டவன் அவள் கையில் துண்டை கொடுத்து, நான் ட்ரெஸ் மாத்திட்டு ஹாலில் வெயிட் பண்றேன், சீக்கிரம் ரெடியாகி வா என்று விட்டு குளியலறை கதவை சாத்திய பின் உடை மாற்றி தலை வாரிக்கொண்டு கையில் டைமண்ட் வாட்ச் அணிந்து வேட்டியின் முனையை ஒரு கையில் பிடித்து கொண்டு வந்து ஹால் சோஃபாவில் அமர்ந்தான். சாகித்யாவும் அப்போதுதான் ஆஃபீஸ் செல்ல ரெடியாகி கீழே வந்தவன் சக்தி சோஃபாவில் அமர்ந்திருப்பதை பார்த்து புன்னகைத்தபடி அவன் அருகில் வந்தமர்ந்து, என்ன சக்தி, இன்னைக்கு உன் முகம் ரொம்ப பளபளப்பா இருக்கு, என்ன விஷயம் என்று கிண்டலாக கேட்டான். அவனை முறைத்து பார்த்த சக்தி பின் கையில் கட்டியிருந்த வாட்சை பார்த்துவிட்டு அண்ணனை பார்த்து, இன்ன வரைக்கும் ஆஃபீஸ் போகாமல் என்ன பண்ணிட்டு இருக்க அண்ணா? மிஸ்டர் தினேஷ் 8 மணிக்கெலாம் ஆஃபீஸ் போயிருப்பாரு, நீ என்னன்னா 9 மணியாகவும் வீட்டில் இருக்க, என்ன அவர் வீட்டில் இல்லைன்னு ஜாலியாக இருக்கியா என்று நக்கலாக கேட்டான். அவனை முறைத்து பார்த்த சாகி, ஏண்டா ஒரு நாள் லேட்டாக போனால் குத்தமா? உன் அன்னிக்கு தலை வலிக்குதுன்னு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருந்து என் தூக்கத்தையும் கெடுத்துட்டா. 3 மணிக்கு தான் படுத்தேன், அதான் இன்னைக்கு லேட்டு என்று பாவமாக கூறினான் சாகித்யா. சக்தி எதுவும் பேசவில்லை, அமைதியாகிவிட்டான். தீக்ஷண்யா ரெடியாகி வரவும் அவளை பார்த்து சாகித்யா புன்னகைக்க, தலையை குனிந்து கொண்டு டைனிங் ஹாலுக்கு வந்த தீக்ஷண்யா, அத்தான் என்று அவனை பார்த்தாள். கிச்சனில் இருக்குது என்று கண்ணை காட்டிய சக்தி சாகித்யாபுரம் திரும்பி, வாண்ணா சாப்பிடலாம் என்று எழுந்தான். என்று சாகித்யாவும் சக்தியும் டைனிங் டேபிளில் அமர இருவருக்கும் பரிமாறிவிட்டு தானும் அமர்ந்து சாப்பிட்ட தீக்ஷண்யா மறந்தும் சாகித்யாவை பார்க்கவில்லை. அவளின் செயல் சாகித்யாவை பாதித்தது. இருந்தும் அதை சாப்பாட்டில் காட்டாமல் சாப்பிட்டு முடித்துவிட்டு இருவரிடமும் பொதுவாக சொல்லிவிட்டு ஆபீஸ் கிளம்பிவிட்டான். சக்திக்கு அவனின் வலி புரிந்தாலும் மனைவியின் மனதையும் புரிந்து கொண்டு அமைதியாகவே இருந்தான். தீக்ஷண்யா சாப்பிட்டு முடித்து சரோவிடம் சொல்லிவிட்டு காரில் ஏறிக்கொள்ள அடுத்த 10 நிமிடத்தில் அவளை ஆபீஸில் விட்டுவிட்டு அவளிடம் சொன்னது போலவே பாதி தூரம் அதே காரில் வந்த பின் நிலவன் வந்த காரில் ஏறி கட்சி ஆபீஸ் சென்றான் சக்தி. என்ன சரவணா, நீ மட்டும் வர, எங்க ரேவதி என்று மோகனா கேட்க தலையை கோதி அவரை பார்த்து புன்னகைத்த சரவணன், வருவா சித்தி என்று விட்டு கீதா அருகில் வந்து அமர்ந்து கொண்டான். அவனை அனைவரும் புரியாமல் பார்க்க அடுத்த சில நிமிடங்களில் ரேவதி வந்தாள். அவளை பார்த்து அனைவரும் மலர்ந்த புன்னகை சிந்தி சரவணனை பார்க்க அவன் முகத்தில் அத்தனை கர்வம். டேய், என்னடா என் மருமகளை மிரட்டினியா என்று மோகனா கோபமாக முகத்தை வைத்துக்கொண்டு கேட்க, ஆமா,
அப்படியே மிரட்டினா பயந்துக்கிற ஆளு தான் உங்கள் மருமக. என்னை தூக்கி போட்டு அடிச்சிட்டு போயிடுவா சித்தி. உங்கள் பையன்தான் பாவம். இனி இவளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க என்று பாவமாக முகத்தை வைத்துக்கொண்டு சரவணன் சொன்னதும் அனைவரும் சிரித்துவிட ரேவதி செல்லமாக அவனை முறைத்து பார்த்தாள். அவன் சொன்னது போலவே நீட்டாக ஆரஞ்சு வண்ண புடவை அணிந்து சிம்பிளான ஒப்பனையில் தேவதையாக வந்தவளை அவளுக்கே தெரியாமல் சைட் அடித்தான் சரவணன். சரி சரி, பேசிகிட்டே இருந்தால் பேசிகிட்டே இருப்போம். எங்களுக்கும் டைம் ஆகுது. நாங்கள் ஊருக்கு கிளம்பி அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு கால் பண்ணுறோம் என்று ஹரிஷ் செல்லவும், சாப்பிட்டு போகலாம் இருங்க என்றார் ராதை. பரவாயில்லைங்க, இன்னொரு நாள் வந்து சாப்பிட்றோம். முதல்ல கல்யாண தேதியை ஃபிக்ஸ் பண்ணிட்டா என் மனசு நிம்மதியாக இருக்கும். சரவணனுக்கு வயசாயிட்டே போகுது, அதான் என்று கீதா எழவும் மற்றவர்களும் எழுந்து கொண்டனர். குப்தா, ராதை இருவரும் அதற்கு மேல் அவர்களை வற்புறுத்தாமல் புன்னகையுடன் அவர்களை அனுப்பி வைக்க, போகும் முன் மறக்காமல் ராதையின் ஃபோன் நம்பரை வாங்கி கொண்டார் வர்ஷா. ராதையிடம் நிறைய பேச வேண்டியிருப்பதால் காதலிக்கு கண்ணாலேயே விடை கொடுத்துவிட்டு சரவணன் காரில் ஏறவும் மற்றவர்களும் ஏறிக்கொண்டனர். இரவு நடந்த கூடலில் இருவரும் சோர்ந்து போய் தூங்கிக் கொண்டிருக்க, சூரியனின் கதிர்வீச்சால் முதலில் கண்விழித்ததென்னவோ யுவாதான். அவனுக்கே உடல் அடித்து போட்டது போல வலிக்க கண்ணை கசக்கிவிட்டு நன்றாக திறந்து பார்த்தவன் அழகாய் புன்னகைத்தான். காரணம், அவன் நெஞ்சத்தை மஞ்சமாக்கி வெற்றுடலுடன் தூங்கிக் கொண்டிருந்த வந்தனாவை பார்த்ததும் இரவு நடந்ததெல்லாம் நினைவுக்கு வர அவனுக்கு குற்ற உணர்வாக இருந்தாலும் தவறாக தெரியவில்லை. எப்படி இருந்தாலும் எனக்கு தானே பெண்டாட்டிய வரப்போற என்று நினைத்து கொண்டவன் மணியை பார்த்துவிட்டு ரது ரது என்று மென்மையாக அழைத்தான். என்று முனகிக் கொண்டே அவனை மேலும் இறுக்கி அணைத்து கொண்டு வந்தனா தூங்க, அவள் உதடு அவன் நெஞ்சில் படப்பட அவன் உடல் தகித்தது. ரது, எழுந்திருடி, டைம் ஆச்சு என்று அவள் உடலை கையால் தடவியபடி யுவா சொல்லவும், கூச்சத்தில் கண் விழித்து அவனை பார்த்த வந்தனாவுக்கு முதலில் ஒன்றும் புரியவில்லை என்றாலும் பின்பு இரவு நடந்த அனைத்தும் புரிய போர்வையை கழுத்து வரை இழுத்து கொண்டு எழுந்து உட்கார்ந்தாள். ரது, பயமா இருக்கா என்று யுவா அவளின் கண்ணை பார்த்து கேட்க, என்று எல்லா பக்கமும் மண்டையை ஆட்டிய வந்தனா, இது தப்பு தானே, நான் கெட்ட பொண்ணாயிட்டேன். என்னை இந்த நிலைமையில யாராவது பார்த்தா அசிங்கமா பேசுவாங்க என்று அழுதாள். அவள் கண்ணை துடைத்துவிட்ட யுவா, நீ என் பொண்டாட்டிடி, அப்படி நினைச்சுதான் நான் உன்னை எடுத்துக்கிட்டேன். நைட்டு உன் சம்மதத்தை கேட்டுதானே முன்னேறினேன். இப்போ எதுக்கு அழுவுற? அழுது மட்டும் என்ன வரப்போகுது என்று நிதானமாக கேட்டான். அவன் கையை தட்டிவிட்ட வந்தனா, தள்ளி போங்க, என்னை தொடாதீங்க என்று கட்டிலை ஒட்டி உட்கார அவளை கோபமாக முறைத்து பார்த்த யுவா, என்னடி உனக்கு பிரச்சனை? நான் தான் தெளிவாக சொல்கிறேன்ல, அப்புறம் எதுக்கு அடம் பண்ணுற என்று அவள் மேலிருந்த போர்வையை விலக்கிவிட்டு அவளை தூக்கி தன் மேல் போட்டுக்கொண்டு அவள் முதுகை தட்டி கொடுத்தான். அவனை மிரண்டு போய் பார்த்த வந்தனா, தீரன், எதுவும் பண்ணாதீங்க, நீங்கள் நைட்டு பண்ணதே வலிக்குது, நான் அழுவலை, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க என்று பயத்தில் அழுகவும் அவள் நெற்றியில் மென்மையாக முத்தம் வைத்து அவளை பார்த்த யுவா, ரது, நிஜமா நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன்டி. எனக்கு ஆசை தான், ஆனாலும் உன் விருப்பம் இல்லாமல் இனி உன்னை தொடமாட்டேன். போய் குளிச்சுட்டு வா, ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன் என்று சொல்லவும், விட்டால் போதுமென்று போர்வையை எடுத்து உடலை சுற்றி கொண்டு பேந்த முழித்தாள். அவளின் கருவிழி அங்கேயும் இங்கேயும் பயத்தில் தவழ்வதை ரசனையுடன் பார்த்த யுவா அவள் கையை பிடித்து இழுத்து வந்து குளியலறை வாசலில் விட்டவன் துண்டையும் கையில் கொடுத்தான். வந்தனா குளியலறைக்குள் புகுந்து கொள்ளவும் அவளுக்காக வாங்கிய மஞ்சள் நிற புடவை, பிளவுஸ், உள்ளாடை அனைத்தும் எடுத்து வைத்துவிட்டு அவளுக்காக காத்திருந்தான். வந்தனா வெகு நேரமாகியும் வராததில் அவளின் மனம் புரிந்து கொண்ட யுவா புடவையை தவிர்த்து மற்ற ஆடையை எடுத்து வந்து குளியலறை கதவை தட்டினான். வந்தனா கொஞ்சமாக கதவை திறக்க அந்த வழியில் ஆடையை நீட்டினான் யுவா. வந்தனா அதை வாங்கி கொண்டு கண்ணால் அவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு ஆடை மாற்றிக்கொண்டு மேலே துண்டை போட்டுக்கொண்டு வெளியில் வரவும் அவளை பார்க்காமல் குளியலறைக்குள் புகுந்து கொண்டான் யுவா. அவன் வருவதற்குள் கட்டிலில் இருந்த புடவையை எடுத்து வேக வேகமாக கட்டி முடித்த வந்தனா சோர்ந்து போய் பெட்டில் அமர்ந்தாள். குளித்து முடித்து குளியலறையிலேயே ஆடை மாற்றிக்கொண்டு வெளியில் வந்த யுவாவை பார்த்து திகைத்தாள் வந்தனா. அவளின் புடவை கலரிலேயே சட்டை அணிந்து வெள்ளை வேஷ்டி கட்டி புது மாப்பிள்ளை தோரணையில் இருந்தான். என்னடி அப்படி பார்க்குற என்று அழகாய் சிரித்து யுவா கேட்கவும், ஒண்ணுமில்ல என்று வேகமாக தலையை ஆட்டினாள் வந்தனா. அதே புன்னகையுடன் அவள் அருகில் நெருங்கிய யுவா அவளின் தலையை துவட்டிவிட்டு தலைமுடி காய்ந்ததும் அழகாய் பின்னிவிட்டவன் அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு ஹாலுக்கு வந்தான். ஒருவித கூச்சத்துடனே அவனுடன் நடந்து வந்த வந்தனா ஹாலில் இருந்த காந்திமதி, கமலா இருவரின் முகத்தையும் பார்க்க சங்கடப்பட்டாள்.
அவளின் நிலையை அறிந்த யுவா அவளை தோளோடு அணைத்தபடி காந்திமதி கமலா அருகில் வந்து, அம்மா, நானும் ரதுவும் இன்னைக்கு இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கோம். நீங்க உங்க கையால தாலி எடுத்து தரீங்களா என்று கேட்டான். வந்தனா அதிர்ச்சியுடன் அவனை பார்க்க காந்திமதிக்கு சந்தோஷம்தான். அவருக்கு வந்தனாவை பிடித்திருக்கவும் உடனே தலையை ஆட்டினார். அடுத்த சில நிமிடங்களில் பூஜை அறையில் யுவா வந்தனா இருவரும் நிற்க கமலா பூ கொண்டு வந்து கொடுத்தார். அந்த பூவை வாங்கி வந்தனாவின் தலையில் அழகாய் வைத்து விட்டான் யுவா. வந்தனா அசையாமல் நின்றாள். அவளால் தடுக்கவே முடியவில்லை. அவனிடம் பெண்மையை இழந்த பின்பு அவனை தடுக்கவும் மனம் வரவில்லை. காந்திமதி மஞ்சள் கயிறை நடுங்கிய கரத்தோடு எடுத்து அதில் தாலி முகப்பையும் குண்டுமணியையும் கமலா உதவியுடன் கோர்த்து அதை கண்ணில் வைத்து கடவுளை வேண்டி பின் கண்ணை திறந்து நடுங்கிய கரத்துடனே மகனிடம் தாலி கயிற்றை நீட்ட அதை புன்னகையுடன் வாங்கி கொண்ட யுவா வந்தனாவை பார்த்து, சம்மதமா என்று கேட்டான். வந்தனா மனதளவில் நொந்து போனாள். இரவும் உணர்வுகளை தூண்டிவிட்டு சம்மதம் கேட்டு தன்னை எடுத்து கொண்டவன் இப்போதும் அனைத்தும் ரெடி செய்துவிட்டு தன்னிடம் சம்மதம் கேட்கிறான் என்று நினைத்து வருந்தினாலும் காந்திமதியின் முகத்தில் தெரிந்த சந்தோஷத்திற்காக சம்மதம் என்று தலையை ஆட்டவும் காந்திமதி கமலா புன்னகைக்க அவனின் ஆட்களும் வெளியில் நின்று அவர்களையே பார்க்க வந்தனாவின் கழுத்தில் மஞ்சள் கயிறை போட்டு 3 முடிச்சிட்டு அவளை தன் சரிபாதியாக்கி கொண்டான் யுவா. அத்தியாயம் 158. யாழி, யாழி என்று அவள் அறையின் வெளியிலிருந்து குரல் கொடுத்தாள் ரோஜா. தூக்கம் கலைந்து கண்ணை திறந்த யாழி, சொல்லுங்க அண்ணி என்றவாறு எழுந்து மணியை பார்த்தவள் அதிர்ந்துதான் போனாள். காரணம் அதிகாலை 4 மணி. யாழி, செழியன் உன்னை எழுப்பிவிட சொன்னான், அதான் என்று ரோஜா தயங்கவும் யாழிக்கு விஷயம் புரிய, இளா என்று பல்லை கடித்த யாழி, காலையில் சாப்பிட வருவல்ல, அப்போ உன்னை வச்சுக்கிறேன் என்று நினைத்து கொண்டு, நான் குளிச்சுட்டு வரேன் அண்ணி என்று சொல்லியபடி ஆடையை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தாள். உனக்கு சமைக்க தெரியுமா யாழி? ஏதோ கொஞ்சம் தெரியும் அண்ணி. சுத்தமாக தெரியாமல் இருந்தா என் அம்மா என்னை வீட்லேயே வச்சிருக்காது. எல்லா வேலையும் ஆறகுறையாக செய்வேன். நீங்களும் அத்தையும் கற்றுக் கொடுங்க, சீக்கிரம் கற்றுக்கிறேன் என்று புன்னகையுடன் கூறினாள். சரி, நீ குளிச்சுட்டு வா, அதுக்குள்ளே நான் காய்கறி அரிஞ்சு வைக்கிறேன் என்று விட்டு ரோஜா அங்கிருந்து செல்ல, பாவம் அண்ணி, அவங்க இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்த பொண்ணு இல்லை. ஆனாலும் 4 மணிக்கு எழுந்து கஷ்டப்படுறாங்க. என்னால் எழுந்திருக்க முடியலனாலும் என்கிட்ட துளியும் கோவப்படாமல் பேசிட்டு போகிறாங்க. நிஜமா தாத்தா என்னை நல்ல குடும்பத்தெல்லாம் கட்டி கொடுத்துருக்காரு. காசு பணம் இருக்கிற இடத்துல கூட இவ்வளவு அனுசரணையும் எதிர்பார்க்க முடியாது என்று மனதிலேயே நினைத்து கொண்டு குளியலறைக்குள் புகுந்து குளித்து முடித்து புடவை கட்டி தலையில் துண்டை கட்டி கொண்டு கிச்சனுக்கு வந்தாள் யாழி. அழகா இருக்கிற யாழி, மஞ்சள் பூசி குளிச்சின்னா இன்னும் அழகா இருப்ப என்று ரோஜா காயறுத்தபடி சொல்லவும், ஐயோ அண்ணி, என்னால் அதெல்லாம் பூச முடியாது. எனக்கு பழக்கம் இல்லாததெல்லாம் பண்ணினா உடம்பு ஒத்துக்காது. நான் அப்படியே இருந்துக்கிறேன் என்று முழித்து கொண்டே கூறிய யாழியை பார்த்து புன்னகைத்தாள் ரோஜா. அண்ணி, அவர் நேரத்தில் எங்கே போயிட்டாரு? எப்பவும் 6 மணிக்கு தானே கிளம்புவார் என்று யாழி கேட்க, இன்னைக்கு காய்கறி லோடு ஏற்றணும்னு நேரமாக போயிருக்கான் யாழி. எப்பவும் நைட்டே லோடு ஏற்றி அனுப்பி விட்டுருவான். இப்போ மழை வந்ததுனால இன்னைக்கு நேரத்தோடு போயிட்டான். நீ நல்லா தூங்கிட்டு இருந்தியான், அதான் உன்னை எழுப்ப மனசு வரல போல என்றாள் ரோஜா. ஆட போங்க அண்ணி, அப்போ மனசு வரல. உங்களை 4 மணிக்கு எழுப்பி விட சொல்லிட்டு போயிருக்காரு. அப்போ மட்டும் மனசறிஞ்சா சொன்னார். இருந்தாலும் அண்ணி, உங்கள் தம்பி சரியான ஆளு தான். நான் எப்படின்னு 2 நாளில் புரிஞ்சுக்கிட்டாரு என்றாள் யாழி. அவனுக்கு 2 மணி நேரம் போதும் யாழி, ஒருத்தவங்க எப்படின்னு கணிக்க. எல்லா திறமையும் இருக்குது, படிப்பு தான் இல்லை, அதுவும் எங்களால் தான் என்று வருத்தமாக கூறினாள் ரோஜா. ஐயோ அண்ணி, இப்போ எதுக்கு நீங்கள் வருத்தப்படுறீங்க? படிப்பு மட்டுமே வாழ்க்கை கிடையாது. அதே சமயம் படிக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் ஒருத்தங்களோட சூழ்நிலையை பொறுத்து தான் எல்லாமே நடக்கும். அவர் படிக்கக்கூடாதுன்னு இருந்திருக்குது, படிக்கலை. அதுக்காக அவர் கவலைப்பட்டிருக்கலாம். ஆனால் நிச்சயமாக இப்போ அதை பற்றி சுத்தமாக அவர் யோசிக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு அவ்வளோ வேலை இருக்குது. நீங்கள் இதை போய் ஒரு விஷயம்னு நினச்சி வருத்தப்படாமல் எனக்கு சமையல் சொல்லிக் கொடுங்க என்று சொல்லவும் சிரித்த ரோஜா அவளுக்கு சமைக்க சொல்லிக் கொடுத்தாள். அதை உன்னிப்பாக கவனித்து கொண்ட யாழி ரோஜா அலமாரியிலிருந்து எடுக்கும் மளிகை செலவு டப்பாக்களையும் பார்த்து வைத்து கொண்டாள். எப்படியோ இருவரும் சேர்ந்து 6 மணிக்குள் சமையலை முடித்திருக்க, யாழி, நீ இதெல்லாம் சாப்பாட்டு மேசையில் எடுத்து வை, விடிஞ்சு போயிடுச்சு, நான் போய் வாசலை கூட்டிட்டு கோலம் போடுறேன் என்றாள். ஹை அண்ணி, நான் போடுறேன், எனக்கு அது தெரியும். என் மோகனாம்மா எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த வேலையை பண்ணுங்க, நான் அந்த வேலையை பண்ணுறேன், ப்ளீஸ் 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 என்று குஞ்சியபடி கெஞ்சினாள். அவளை பார்த்து சிரித்த ரோஜா, வேலை பண்ணுறேன்னு சொல்லி கெஞ்சிற பொண்ணை இப்போதான் பார்க்குறேன்.
நிஜமா நீ இன்னும் குழந்தையாவே இருக்கிற யாழி. பாவம் என் தம்பி. சரி போ, வெளியே சீமாறு இருக்கும், எடுத்து கூட்டிட்டு அங்கனையே வாளி இருக்கும், அதை எடுத்து பைப்பில் தண்ணி பிடிச்சி தெளிச்சுக்கோ. திண்டு மேலே கோல டப்பா இருக்கும் என்று ரோஜா சொல்லவும் சரி என்று தலையாட்டி விட்டு வெளியில் வந்தாள் யாழி. அப்போதுதான் அந்த தெருவில் இருந்தவர்கள் எல்லாம் கோலம் போட்டு கொண்டிருக்க இவளை பார்த்து சிநேகமாக சிரிக்க யாழியும் சிரித்துவிட்டு வாசலை கூட்டி, என்ன இவங்க எல்லாரும் பெருசா போடுறாங்க, அம்மா எனக்கு சின்னதாக தானே சொல்லி கொடுத்தாங்க என்று நினைத்தபடி வாளியில் தண்ணீரை பிடித்து தெளித்து முடித்து, நாம நமக்கு தெரிஞ்ச மாதிரியே போடுவோம் என்று தனக்குத்தானே புலம்பியபடி நட்சத்திர கோலத்தை கொஞ்சம் டிசைனாக போட்டுவிட்டு எழுந்து நின்றவளுக்கு இடுப்பு பிடித்து கொண்டது. என்ன இடுப்பு இப்படி வலிக்குது என்று புலம்பியபடி கோல டப்பாவை திண்டில் வைத்துவிட்டு வாளி சீமாரையும் எடுத்த இடத்திலேயே வைத்தவள் இடுப்பு வலியில் முகத்தை சுழித்து வாசலில் அமரவும் செழியன் புல்லட்டை நிறுத்தவும் சரியாக இருந்தது. வண்டியிலிருந்து இறங்கி வாசலை பார்த்துவிட்டு மனைவியை பார்த்த செழியனுக்கு புரிந்தது இடுப்பு பிடித்து கொண்டது என்று. ஏன் இப்படி வலிக்குது என்று யாழி நெளிந்து கொண்டே அவனை பார்த்தவளுக்கு கண்களில் கண்ணீரே வந்துவிட எழுந்து வந்து அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். அவள் அணைப்பாள் என்று எதிர்பார்க்காத செழியன் அதிர்ந்துதான் போனான். நல்ல வேளை யாரும் அவர்களை பார்க்கவில்லை. பட்டென அவளை தன்னிடமிருந்து பிரித்து சுவற்றை ஒட்டி நிற்க வைத்தவன், இங்க பாரு யாழி, இப்படி வெட்ட வெளிச்சத்தில் கட்டிப்பிடிக்க கூடாது. எனக்கு இங்க ஒரு மரியாதை இருக்குது, அதை கெடுத்துப்படாது சொல்லிட்டேன் என்று விட்டு உள்ளே செல்லவும் தட்டு தடுமாறி அவன் பின்னாலேயே வந்த யாழி பாதியிலேயே சரிந்து உட்கார்ந்தாள். யாழி என்னாச்சு என்று அப்போதுதான் அறையிலிருந்து வெளியில் வந்த மலர் அவளை கவனித்து பதட்டமாக கேட்க, கலங்கிய கண்களிலிருந்து மீண்டும் கண்ணீர் வந்தது யாழிக்கு. அப்பா மட்டும் இருந்திருந்தா இந்நேரம் வீட்டையே ரெண்டாக்கி உடனே வலிக்கு மருந்து கொடுத்துருப்பாரு. ஆனா இங்க என் புருஷனே கண்டுக்காம போறாரு என்று மனதில் நினைத்து கொண்டு எழுந்து நின்றாள். யாழி, யாராவது எதுனா சொன்னாங்களா என்று செழியனை பார்த்து கொண்டே ரோஜா கேட்க, இல்லை அண்ணி, இடுப்பு பிடிச்சிட்டு அதனால்தான் கண்ணுலேருந்து தண்ணி வந்துருச்சு. இப்போ பரவாயில்ல, நான் கொஞ்ச நேரம் போய் படுத்திருக்குவா என்று யாழி இருவரையும் பார்த்து கேட்க, என்ன யாழி கேள்வி இது, உனக்கு முடியலன்னா போய் படுத்து ஓய்வெடு, ரோஜா எல்லாம் பார்த்துப்பா, நீ போ என்று மலர் அதட்டியபடி சொல்லவும் தலையாட்டி விட்டு செழியனை தாண்டி அறைக்கு சென்றாள் யாழி. அவள் பின்னாலேயே வந்த செழியன் கதவை தாளிட்டு கட்டிலில் படுத்திருந்த மனைவி அருகில் வந்து அமர்ந்தான். யாழி அவன் அமர்ந்திருப்பதை உணர்ந்தாலும் கண்ணை திறக்கவில்லை. பெருமூச்சு விட்ட செழியன் அவள் இடுப்பில் சொருகியிருந்த முந்தானையை எடுத்துவிட்டு புடவையை கீழே இறக்கினான். என்ன பண்ற, விடு என்று யாழி பட்டென கண்ணை திறந்து அவன் கையை தட்டிவிட, இங்க பாரு, இடுப்பு பிடிச்சது நீவி விட்டாதான் போகும், நீ சும்மா வந்து படுத்துட்டா வலி போயிடாது, இன்னும் தான் அதிகமாகும், அதனால அமைதியாரு என்று விட்டு விளக்கெண்ணெய் எடுத்து வந்து அவள் இடுப்பில் கொஞ்சம் ஊற்ற அவனையே பார்த்தாள் யாழி. கைகள் இரண்டும் நடுங்க அவளின் இடுப்பை பட்டென பிடித்த செழியன் அழுத்தமாக நீவ, ஆ என்று யாழி கத்து முன்பே அவளின் உதட்டை சிறை எடுத்திருந்தான். இருவருக்குமே முதல் முத்தம். யாழி கண்கள் வீரிய அவனை பார்க்க அவள் உதட்டை ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சுவது போல உறிஞ்சிய செழியனின் கை அவளின் இடுப்பை அழுத்தமாக நீவிவிட, இரண்டு விதமான தாக்குதலில் நிலை குலைந்த யாழி தலையணியை இறுக்கி பிடித்து கொண்டு தலையை இடவலமாக ஆட்ட அவள் நாவை சண்டைக்கு இழுத்து சண்டை செய்ய ஆரம்பித்த செழியன் அவள் உதட்டை விடாமல் அவள் மேலிருந்து எழுந்து இடுப்பை அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆட்டவும் அவளுக்கு பயங்கரமாக வலித்தது. கத்தக்கூட வழி இல்லாமல் அவனை கலங்கிய கண்களுடன் பார்த்த யாழிக்கு மூச்சு வாங்க சோர்ந்து போனாள். அவளின் நிலையிருந்து அவளை விட்டு பிரிந்தான் செழியன். பட்டனை எழுந்து பெரிய பெரிய மூச்சாக விட்ட யாழி ஆடையை சரி செய்து கொண்டு அவனை முறைத்து பார்த்தவள், இங்க பாருங்க, உங்க இஷ்டத்துக்கு ஆட்டி வைக்கிறதுக்கு நான் ஒன்றும் பொம்மை கிடையாது, கட்டின பெண்டாட்டியாவே இருந்தாலும் விருப்பம் இல்லாமல் நெருங்கிறது தப்பு. ச்சே, எனக்கு இது பிடிக்கவே இல்லை, எத்தனை ஆசையா உன் கூட வாழணும்னு இருந்தேன், ஆனா நீ என்று விட்டு அங்கிருந்து வெளியில் சென்று விட்டாள். அவள் பேசிவிட்டு சென்றதில் சிலையென நின்ற செழியன் அதன் பின்பு யாரிடமும் சொல்லாமல் புல்லட்டை கிளப்பிக் கொண்டு சென்று விட்டான். வந்தனா உணர்ச்சியற்ற பொம்மை போல நின்றிருக்க அவள் நெற்றி வகிட்டிலும் தாலியிலும் குங்குமம் வைத்தான் யுவா. அதை உணர்ந்து அவனை பார்த்த வந்தனாவுக்கு கண்கள் கலங்கியது. முயன்று தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு நின்றவளை தோளோடு அணைத்து கொண்டான் யுவா. மெட்டி மட்டும் வாங்கலடி, நாளைக்கு நகை கடைக்கு போய் வாங்கிக்கலாம் என்றான். வந்தனா பித்து பிடித்தவள் போல அவனையே பார்க்க அவள் கையை இறுக்கமாக பிடித்து கொண்ட யுவா, ரது, அம்மா கமலாக்கா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம், கொஞ்சம் சிரியன்
என்று அவளுக்கு மட்டும் கேட்கும் குரலில் சொல்லவும் உணர்ச்சியற்ற சிரிப்பை உதிர்த்த வந்தனா அவனுடன் சேர்ந்து காந்திமதி கமலா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக் கொண்டனர். கமலா காந்திமதி இருவரும் மலர்ந்த புன்னகையுடன் அவர்களை ஆசீர்வதிக்க வெளியில் நின்று அவர்களை பார்த்த யுவாவின் ஆட்களுக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. வந்தனா, விளக்கேத்துமா என்று கமலா சொல்லவும் தலையசைத்து விளக்கை ஏற்றினாள் வந்தனா. அக்கா, இந்த பால் பழம் கொடுக்கறதெல்லாம் வேண்டாம். இப்போதைக்கு கல்யாணம் பண்ணணும்னு தோணுச்சு, பண்ணிட்டேன். கொஞ்ச நாள் போகட்டும், ரிசப்ஷன் பெருசாக வச்சு அதுக்கப்புறம் சடங்கெல்லாம் பண்ணிக்கலாம் என்றான் யுவா. சரி தம்பி, எப்படியோ நாளைக்கு வந்தனா பாப்பா முழு உரிமையோட கார்த்திகை படைக்கும். அம்மாவுக்கும் எனக்கும் அதை நினச்சி ரொம்ப சந்தோஷம் என்றார் கமலா. அதை கேட்டு யுவா புன்னகைக்க வந்தனா அமைதியாகவே நின்றாள். அவளை கவனித்து வந்தனா என்று காந்திமதி அழைக்கவும் யுவா கமலா இருவரும் அவளை பார்க்க காந்திமதியின் கையை பிடித்து கொண்ட வந்தனா, சொல்லுங்கம்மா. ஆமாம், டைம் ஆயிடுச்சு, சாப்பிட்டு மாத்திரை போட்டிங்களா என்று கேட்க, நான் போட்டேன் என்ற காந்திமதி நடுங்கிய கரத்தை அவள் தலையில் வைத்து, என் பையன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான், அவனை நல்லா பார்த்துக்கோ வந்தனா. உன்னை தவிர என்னால் கூட அவனை சந்தோஷமாக பார்த்துக்க முடியாது. அவன் கண்ணில் உனக்கான காதலை நான் நீ வந்ததுல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். அவசரமாக கல்யாணம் நடந்தது நினச்சி கவலைப்படாமல் அவனோட சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் என்றார் திக்கி திணறி. அவர் கையில் அழுத்தம் கொடுத்த வந்தனா, நான் பார்த்துக்கிறேம்மா என்றாள். அதை சொல்லும்போதே அவளுக்கு குற்ற உணர்ச்சியாக இருந்தது. அவளின் தலையை மென்மையாக வருடி முத்தமிட்ட காந்திமதி மகனை பார்த்து, வந்தனாவை கூட்டிட்டு போ, 2 பேரும் மனசு விட்டு பேசுங்க, கமலா உன்னோட ரூம்க்கே வந்து சாப்பாடு கொடுப்பா என்றார். சரிம்மா என்று விட்டு வந்தனாவின் கையை பிடித்து அறைக்கு கூட்டி வந்த யுவா, ரது, நீ நம்ம ரூமை பார்த்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன், இப்போ பார்த்துக்கோ என்று சொல்லவும் சட்டென வந்தனாவுக்கு என்ன தோன்றியதோ அறையை சுற்றிலும் பார்த்தாள். அவளை பார்த்து அழகாய் சிரித்த யுவா, ரது, இந்த 2 ரூமும் என்னோடது. அதில் கட்சி ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால அந்த ரூமுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. மற்றபடி இது ட்ரெஸ்ஸிங் ரூம், அப்புறம் இது ரெஸ்ட் ரூம், அது பால்கனி என்று அனைத்தும் காட்டினான். அவன் கட்சி ஆஃபீஸ் சம்பந்தப்பட்ட ரூமையே உன்னிப்பாக பார்த்த வந்தனாவுக்கு கடுப்பானது. காரணம், அதற்கு லாக்கர் வேறு மாதிரி செட் செய்து வைத்திருந்தான். ச்சே, இவனோட ரூமை பார்த்தா ஒரு கொலை பண்ணி இருக்கிறவன் மாதிரி தெரியலையே, கொலையே தொழிலாக பண்ணுற மாதிரி இருக்கு. இவனை போய் கல்யாணம் பண்ணி என் பெண்மையை இழந்திருக்கேன்னு நினைக்கும் போது என் மேலேயே எனக்கு அருவருப்பாக இருக்குது. இனி யோசிக்கவே கூடாது. கண்டிப்பாக அந்த ரூமில் தான் எவிடன்ஸ் இருக்கணும். இவனோட இந்த ரூம்லேயே இருந்தால் தான் அப்பாவுக்கு எவிடன்ஸ் எடுத்து கொடுக்க முடியும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இவன் பண்ணுறதெல்லாம் சகிச்சுட்டு எவிடன்ஸ் எடுத்துகிட்டு போயிடலாம் என்று மனதிலேயே நினைக்க, ரது 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 என்று அவள் தோளை பிடித்து உலுக்கினான் யுவா. அதில் விழுக்கென்று விழுந்த வந்தனா அவனை பார்க்க, என்ன ரது, என்ன யோசனை? நான் பேசிட்டு இருக்கேன், நீ அங்கேயே பார்த்துட்டு இருக்க. நான் தான் சொன்னேன்ல, அது என்னோட ஆஃபீஸ் ரூம், அங்கே ஒன்றும் இருக்காதுன்னு. அப்புறம் ஏன் அங்கேயே பார்க்குற என்று யுவா யோசனையாக கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தீரன், எனக்கு டயர்டாக இருக்குது, நான் படுத்துக்குவா என்று வந்தனா கேட்க, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேனா ரது என்று யுவா அப்பாவியாக கேட்கவும் வந்தனாவுக்கு வந்ததே கோபம். ஒன்றுமே தெரியாத மாதிரி முகத்தை வச்சுக்காதீங்க. நைட்டு நான் போதும் விடுங்கன்னு சொல்லலைன்னா இப்போ வரைக்கும் என்னை விட்டு பிரிஞ்சிருக்கவே மாட்டீங்க. உங்களுக்கு அப்படி என்ன வெறி? உடம்பு ஃபுல்லாக கடிச்சு வச்சு காயமாக இருக்குது என்று கோபமாக கூறினாள். அப்பாவியாக அவளை பார்த்த யுவா, சாரி ரது, உன்னை அப்படி பார்த்ததும் என்னால் என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியல, அதான் கொஞ்சம் அக்ரெசிவாக நடந்துக்கிட்டேன். நான் வேணும்னா மருந்து வச்சு விடவா என்று முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு கேட்டான். என்று அவனையே வியந்து பார்த்த வந்தனா, அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் எங்கே ஆரம்பித்து எங்கே முடிப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆளை பாரு, இந்த பூனையும் பாலை குடிக்குமான்னு முகத்தை வச்சுட்டு பீரே குடிக்குது என்று முனகியபடியே கட்டிலில் படுத்து கொண்டாள். அவள் அருகில் படுத்துக்கொண்ட யுவா, நீ சொன்னது என் காதில் விழுந்துச்சு என்று அவள் மேல் கையை போட, டேய், ஒழுங்காக அமைதியாக தள்ளிப்படு, என்னால் முடியாது, உடம்பெல்லாம் வலிக்குது என்று அவன் கையை தள்ளிவிட்டாள். உன்னை ஒன்றும் பண்ணலடி, ஜஸ்ட் ஹக் பண்ணிட்டு தூங்குறேன் என்று யுவா அவள் அருகில் நெருங்க, நீ ஒன்றும் தூங்க வேண்டாம், கமலா அக்கா சாப்பாடு கொண்டு வருவாங்க, அது வரைக்கும் முழிச்சிருந்து சாப்பிட்டு படு என்று விட்டு கண்ணை மூடிக்கொண்டாள். உனக்கு வேண்டாமா? என்னது? சாப்பாடு தான். இல்லை, எனக்கு வேண்டாம், ரொம்ப டயர்டாக இருக்குது தீரன், நான் தூங்கி எழுந்து சாப்பிட்றேன், ப்ளீஸ் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க
என்று வந்தனா சொல்லவும் யுவா எதுவும் பேசவில்லை. சில நிமிடங்களில் கமலா உணவை கொண்டு வந்து வைத்துவிட்டு செல்லவும் வந்தனாவை நெஞ்சில் சாய்த்து கொண்டு உணவை யுவா ஊட்ட சிணுங்கிக் கொண்டே சாப்பிட்டு முடித்தாள் வந்தனா. இவ்வளவு பசியை வச்சுட்டு தான் வேண்டாம்னு சொல்றது என்று அவள் தலையில் மெல்லமாக கொட்டிய யுவா அவளின் வாயை துடைத்துவிட்டு தண்ணீர் கொடுத்து அவளை படுக்க வைத்துவிட்டு தானும் சாப்பிட்டு முடித்து அவள் அருகில் படுத்து அவளை நெஞ்சில் சாய்த்து கொண்டான்.